Hi. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah amma ba'd. இன்னும் சில நாட்கள்ல ஓலெவல் எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க இருக்கிற மாணவர்களுக்காக ஃப்ரீயா ஜூம் கிளாஸ் செய்யணும் என்ற தொடர்ல முதலாவது தொடர்ல அவங்கள நான் சந்திக்கிறேன். நீங்க பல ஜூம் கிளாஸில் போய்த்து இருக்கலாம் இதுவரைக்கும். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜூம் கிளாஸை நான் ஆரம்பிக்கிறேன். அந்த வகையில முதலாவது தலைப்பு சரியா, முதலாவது தலைப்பு அல் ஹஜ் என்ற பாடத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அவர் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஓலெவல் சிலபஸ்ல ஓலெவல் புக்ல யூனிட் 9 9வது பாடமா இந்த பாடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள வார ஒரு பாடமா இது இருக்குது. அடுத்தது ஃபைனல் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கிற ஒரு தலைப்பாக இதை கொஞ்சம் சொல்லலாம். சரியா? ரைட். நான் பாட முடியுற நேரம் இதோட தொடர்பு என்ன சொல்லலாம்? மியூட்ல போடுங்க தம்பி. ரைட், இங்க அவதானிங்க. சரியா? அப்ப இதுல அல் ஹஜ் என்ற பாடத்தை நாங்க பார்க்க போகிறோம். இதுல பாருங்க, முதலாவது நாங்க பத விளக்கம் ஹஜ்ஜிண்டா என்ன என்ற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். சரியா? பத விளக்கம் என்ற ஒரு பகுதி தான் இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ரைட், இங்க வந்தாருங்க பத விளக்கம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதுல ஹஜ்ஜிண்டா என்னன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். ரைட், தேவையானதை நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இதுல முதலாவது அல் ஹஜ் என்ற பாடத்துல மொழிக்கருத்து பரிபாஷை இல்லையா? அடிக்கடி உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ல அந்த ஒவ்வொரு கடமைகள் சம்பந்தமான என்னத்தை பரிபாஷையும் மொழிக்கருத்தும் கேட்டு வரும், பத விளக்கம் வரும். அதுல ஹஜ்ஜ என்ற அரபு சொல்லிருந்தான் ஹஜ் வந்துச்சு. அப்படின்னா தரிசித்தான், நாடி சென்றான் என்ற கருத்தை அது குறிக்கும். தரிசித்தான், நாடி சென்றான் என்ற கருத்தை குறிக்கும். ஹஜ் என்பது தரிசித்தல், நாடி செல்லுதல், மொழிக்கருத்து. நோமலா இது நாங்க சொல்லலாம். சரியா? எந்த சொல்லின்னு வந்துச்சு? தரிசித்தான், நாடி சென்றான். தரிசித்தல், நாடி செல்லுதல் ஹஜ் என்று சொல்றது. ரைட், மொழிக்கருத்து. இப்ப நாங்க பரிபாஷைக்கு போகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், இஸ்லாமிய பரிபாஷையில ஹஜ் என்றா வசதி படைத்த, அதாவது செல்வம் உள்ள, புத்தி உள்ள, பருவம் அடைந்த ஒரு முஸ்லிம். இன்னொன்னையும் போட்டுக்கொள்ளும், சுதந்திரமான, வசதி படைத்த, புத்தி உள்ள, பருவம் அடைந்த, சுதந்திரமான ஒரு முஸ்லிம் துல்ஹஜ் பிறை 8 தொடக்கம் 13 வரையிலான காலப்பகுதியில் மக்காவிற்கு சென்று குறிப்பிட்ட சில கிரிகைகளை செய்துவிட்டு வரும் கடமை. நோமலா சொல்றதா இவங்க சரிதானே? வசதி படைத்த, புத்தி உள்ள, பருவம் அடைந்த ஒரு முஸ்லிம் துல்ஹஜ் பிறை 8 தொடக்கம் 13 வரையான கால பகுதியில் மக்காவிற்கு சென்று குறிப்பிட்ட சில கிரியைகளை செய்து வரும் கடமை. இதுல காலம் கேட்டு வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஹஜ்ஜுடைய காலம் எவ்வளவு? துல்ஹஜ் பிறை 8 தொடக்கம் 13.
இதைத்தான் நாங்க ஹஜ்ஜுடைய காலமாக சொல்லலாம். இது பரிபாஷை. அப்ப ஹஜ்ஜை வரைவிலக்கணப்படுத்துக, ஹஜ்ஜுக்கான வரைவிலக்கணத்தை தருகன்னு வந்தா நீங்க மொழிக்கருத்தையும் எழுதி பரிபாஷையும் எழுதும். சரிமா? ரைட். அடுத்தது கடமையாக்கப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 9. சரியா? மத்த எல்லா கடமைகளையும் ஹிஜ்ரி 2ன்னு சொல்லுவாங்க. தொழுகை ஜமாத்தா கடமையாக்கப்பட்டது 2, நோன்பு 2, ஜகாத் 2. சரியா? ஹஜ்ஜ மட்டும் ஹிஜ்ரி 9ல கடமையாக்கப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் உங்களுக்கு MCQக்கு அல்லது பார்ட் 2க்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்ஸுக்குள்ள கேள்வியில் இது வரும். ரைட்? கடமையாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது இஸ்லாத்தில் எத்தனையாவது கடமை? கலிமா, தொழுக, ஜகாத், நோன்பு, ஹஜ். இது நார்மலான ஒரு விஷயம். சரியா? ஹஜ் இஸ்லாத்தில் எத்தனையாவது கடமை? 5வது கடமை. ரைட். அடுத்ததுமா, ரைட், இப்பதான் ஆக முக்கியம். நான் மெயினா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய அந்த செயல்முறை சம்பந்தமான பகுதிகளை தான் விளங்கப்படுத்தோன்னு நினைச்சது. அதனால இதுக்கு வருவோம். ஹஜ்ஜின் ஷரத்துக்கள். சரியா? ஷரத்துண்டா என்னன்னா முதலாவது நீங்க விளங்கிக்கொள்ளணும். ஒரு கடமை ஒருவருக்கு கடமையாவதற்கு முன்னால உள்ள விடயங்கள். இப்ப தொழுகையின் ஷரத்து தக்பீர் கட்டுதெல்லாம் வராது. அதுக்கு முன்னால தொழுவதற்கு அவருக்கு தேவைப்படுற விஷயம் கிடைக்குதானே, அதுதான் வரும். கிபிலாவை முன்னோக்குதல். அது மாதிரிதான் ஹஜ்ஜுடைய ஷரத்துக்களை. சரியா? இதுல 6 7 போடுறேன். நான் உங்களுக்கு 6 தந்திக்கிறேன் லேசா பாடமாக்குறதுக்கு. முஸ்லிம், பருவம், புத்தி, சுதந்திரம், உடற்பலமும் பாதுகாப்பான பண வசதி, சென்று வர காலம் போதுமானதாக இருக்கிறது. சரியா? இன்னொன்னு தன்னுடைய குடும்பத்துக்கு பராமரிக்கிறதுக்கான செலவை வச்சுட்டு போகும். அப்ப நீங்க முஸ்லீம் ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். முஸ்லீம் ஆயிக்கணும், பருவம் அடைஞ்சிக்கணும், புத்தி உள்ளவர் ஆயிக்கணும், சுதந்திரவான் ஆயிக்கணும், உடற்பலமும் பாதுகாப்பான பயண வசதியும். உடற்பலமும் ஈக்கணும், பெய்த்து வாரத்துக்கான போக்குவரத்து வசதிகள்ல எந்த இடைஞ்சலும் ஈக்கக்கூடாது. அடுத்தது சென்று வர காலம் போதுமானதா இருக்கணும். துல்ஹஜ் 8க்கும் 13க்கும் இடைப்பட்டே தான் காலம். அது முந்தியோ பிந்தியோ போய்த்து வந்துகளே அந்த காலமா இருக்கும். சரியாமா? இதைத்தான் சொல்றது ஹஜ்ஜுடைய ஷரத்துக்கள். ஒரு ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னால தேவைப்படும் விஷயம், நிபந்தனைகள் கூட இதை சொல்லுவாங்க. ரைட்? இதை நாங்க ஒரு அட்டவணையில பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ரைட்? நான் விளங்கப்படுத்துவேன். அடுத்தது 2வது பகுதி தான் ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் அல்லது அர்கான். அர்கான் என்று சொல்றது தூண். இல்லையா? கட்டாயம் எப்படி தூண் இல்லாம ஒரு கட்டிடம் இல்லையோ, இந்த கடமைகளை செய்யாம ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? அப்ப ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் இதை நாங்க சொல்லுவோம். ரைட்? அதுல நியத் வைத்தல் முதலாவது. சரியா? அரபாவில் தரித்தல். ஹஜ் என்றாலே அரபாவில் தரித்தலாகும் சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அரபாவில் தரிப்பது இல்லாட்டி ஹஜ் இல்லை. உங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமான வேறுபாடு என்னன்னு கேட்டா நீங்க எழுதணும், அரபாவில் தரிப்பது ஹஜ்ஜுக்கு இருக்குது, உம்ராவுக்கு இல்லை. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமான பிரதான வேறுபாடு இதுதான். அரபாவில் தரிப்பது ஹஜ்ஜுக்கு இருக்குது, உம்ராவுக்கு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். தவாஃபுல் இபாதாவை நிறைவேற்றல். தவாஃப்னா வலம் வாருதல். ஒரு வகை நான் பிறகு விளங்கப்படுத்துவேன். இப்ப மெயினா உங்களுக்கு சொல்லிட்டு வர தவாஃபுல் இபாதாவை நிறைவேற்றல். சஇ செய்தல். சஇ என்று சொல்றது தொங்கோட்டம் ஓடுதல். சஇயு என்றது சஃபா மருவாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுறதுக்கு தான் இதை சொல்லுவாங்க. தலைமுடி நீக்குதல். சரியா? வரிசையாக செய்தல். தலைமுடி நீக்குதல், வரிசையாக செய்தல். ரைட். இப்ப நான் உங்களுக்கு வாரேன். இப்பவே நாங்க அதை மைண்ட்ல போட்டுக்கொள்வோம். சரியா? இப்பவே நாங்க அதை பாடமாக்கிக்கொள்வோம். கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க இன்னைக்கு. ரைட். இப்ப நாங்க பார்த்தது வந்து பர்லு. சரியா? பர்லு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. சரியா? ஞாபகத்துக்கு சொல்றேன். அதுல முதலாவது நீயத். சரியாமா? 6வது வரிசையாக செய்தல். ரெண்டையும் லேசா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நியத், வரிசையாக செய்தல்.
இது ரெண்டையும் சும்மா பாடமாக்கி இருந்தானே. நியத்து வைக்கிறது வரிசையாக ஒழுங்கா செய்யுது. ரைட். இன்னும் எத்தனை வரும்? இன்னும் 4 இருக்குது உள்ளுக்கு. சரியா? அப்ப நாங்க படிச்சோம் ஹஜ் என்றாலே அரபாவில் தரித்தல் நீக்குதானே. ரைட். அப்ப அன்னைக்கு அரபாவில் தரித்தல், அரபாவில் தரித்தல் ஒரு கடமை. ரைட். ஞாபகம் வைக்கிறதுக்கு சொன்ன லேசி. அப்ப 3 வந்துட்டு அடுத்தது ஹஜ்ஜுக்கு போறாக்கள் எப்படியும் கௌபத்துல்லாம வலம் வரும். அப்ப அது தவாஃப் செய்யுதல், கௌபாவை தவாஃப் செய்யுதல். அந்த தவாஃபுக்கு சொல்லுவாங்க இஃபாலா என்று சொல்லுவாங்க. தவாஃபுல் இபாலா, தவாஃப் செய்யுதல். சரியா? அப்ப 1 2 3 வந்துட்டு. ரைட். அடுத்தது இன்னொன்று இது தொங்கோட்டம் ஓடுதல். அப்ப பார்த்தோமே சஃபா மருவாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுதல், அதுக்கு சொல்லுவாங்க சஇயு செய்தல், சஇயு. ரைட். 5வது தலைமுடி நீக்குதல், தலைமுடி நீக்குதல் சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க அரபுல ஹல்குன்னு சொல்லுவாங்க. சரியா? தலைமுடி நீக்குதலுக்கு வந்து ஹல்கு, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஹல்கு என்ற சொல் பயன்படுத்தப்படுது. ரைட். இதை நீங்க இப்பவே மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க, உடனே சொல்ல தெரியணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு லேசா சொன்னேன். நியத்து வைத்தல், வரிசை கிரமமாக செய்தல் எழுதி முடியுங்க. அரபாவில் தரித்தல், தவாஃபுல் இபாதாவை நிறைவேற்றல், சஇ செய்தல், தலைமுடி நீக்குதல். ரைட். இத இன்னொரு லேசான ஷார்ட்கட்ல வளமையான நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன். சரியா? இப்படி நீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க. நீ அந்த கஅபாவை தொட்டு தடவி வா. இத பாடமாய் கொள்ளுங்க. சரியா? 5 வந்து நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. ரைட். நீண்டா என்ன வரும்? நீ எத்து வைத்த, நீண்டா நீ எத்து வைத்த, நீ எத்து. சரியா? 2வது அந்த, அந்தன்றது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எழுத்த பார்த்துக்கொள்ளுங்க. அரபாவில் தரித்தல், அரபாவில் தரித்தல் எழுதி கொள்ளுங்க. சரியா? கௌபாவை, அது ஓகே, கௌபாவை தவாஃப் செய்தல், அது அப்படியே வருதான் தவாஃப். தொட்டு தொங்கோட்டம் ஓடுதல், சஃபா மருவாக்கிடையில தொங்கோட்டம், சஃபா மருவாக்கிடையில தொங்கோட்டம் ஓடுதல். தடவி, சரியா? தலைமுடி நீக்குதல், தலைமுடி நீக்குதல். வாண்டா வரிசை கிரமமாக செய்தல். இது வந்து ஃபர்லு. சரியா? நாங்க பாக்குறது 6. நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. 1 2 3 4 5 6. இத பாடமாய் கொள்ளுங்க. ஷார்ட்கட்ல ஒவ்வொரு எழுத்தையுமே முன் எழுத்தை எடுத்து போட்டா வந்துடும். சரியா? இது லேசா மைண்ட்ல ஞாபகம் வைக்கிறதுக்கு உள்ள ஒரு பகுதி தான் இது. சரியா? நியத்து வைத்தல், அரபாவில் தரித்தல், தவாஃப் செய்தல், தொங்கோட்டம் ஓடுதல், தலைமுடி நீக்குதல், வரிசை கிரமமாக செய்தல். சரியா? அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா, இதை வச்சு வரல எங்களுக்கு எடுத்துடலாம். சரியா? இப்ப இது பாடமாக்க வேண்டிய தேவை ஒன்று இல்ல, அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல வரும். சரிதானமா? ரைட். அப்ப நாங்க ஃபர்லு முடிஞ்சு, ஃபர்லு 6 உங்களுக்கு இப்பவே பாடம். சரிதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? ரைட். இது மாறி மாறி வரலாம். அந்த ஒழுங்குல நான் உங்களுக்கு தந்தது லேசி. இப்ப இன்னைக்கு நீ ஆ தா அப்படி வரும். இதை விட சரியா நான் உங்களுக்கு தந்ததை வச்சு இதை போட்டுருங்க. அல்லது சில இதை பாடமாக்கினா அப்படி சொல்லுவோம். ஹஜ்ஜின் ஃபர்லுகள் 6 விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. ரைட். நியத்து வைத்தல், அரபாவில் தரித்தல், தொங்கோட்டம் ஓடுதல், கௌபாவை தவாஃப் செய்தல், தலைமுடி நீக்குதல், ஏன்னா வரிசை கிரமமாக செய்தல். ரைட். இப்ப நாங்க அடுத்தைக்கு போறோம். சரியாமா? ரைட். ஹஜ்ஜின் வாஜிபுகள். சரியா? கொஞ்சம் கவனம். இதை பார்த்துட்டு இதுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் நாங்க இதை பார்ப்போம். வாஜிபுக்கும் ஃபர்ல். மற்ற கடமைகளுக்கு வாஜிப் இல்ல, ஹஜ்ஜுடைய கடமையில வாஜிப் வரும். தொழுகையின் வாஜிப்னு அப்படி இல்லை. சரியா? ஜகாத்தின் வாஜிப்னு இல்லை, ஹஜ்ஜுக்கு மட்டும் இருக்குது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் அதுவும் 6. சரியா? ரைட். இதுல மீகாத்தில் நியத்து வைத்தல், அப்பத பார்த்தா நியத்து வைத்தல் ஃபர்லு. மீகாத்துன்னு சொல்றது என்னண்டாமா, நியத்து வைக்கிற இடம்.
இறுதி எல்லை. நாங்க பின்னால வருது அதை பார்ப்போம். ஹஜ்ஜிக்கு போற நேரம் ஹாஜிகள் எந்த இடத்துல நியத் வைக்கணும்னு நபி அவங்க இடங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு பிரதேசத்துக்கு வாராக்கணும். உதாரணமா யலம்லம், அல் ஜுஹஃபா, தூத்துல் இராக் அப்படி பின்னால உங்களுக்கு சொல்லுவார். மீகாத்தில் நியத் வைத்த அந்த இடத்துல தான் நியத் வைக்கணும். சரியா? அந்த இடத்துல வைக்காம அதுக்கு பிறகு வைக்கலாம். ரைட்? ரெண்டாவது முஸ்தலிஃபாவில் தங்குதல், பிறை பத்துதல். சரியா? உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜு செய்யற நேரம் மினாவுல, முஸ்தலிஃபாவுல, அரஃபால தங்குற கிரிகைகள் இருக்குது. அதுல முஸ்தலிஃபாவில் தங்குறது வந்து வாஜிப். சரியா? அடுத்தது தவாஃபுல் விதாவை நிறைவேற்ற. சரியா? அப்படி ஒரு தவாஃப் இருக்குது. 3 தவாஃப் இருக்குது ஹஜ்ஜில. மூணு தவாஃப். ஒன்று தவாஃபுல் குதூம், தவாஃபுல் விதா, தவாஃபுல் இபாதா. தவாஃபுல் இபாதா ஃபர்லுன்னு பார்த்தோம். தவாஃபுல் விதா வந்து வாஜிப். ரைட். அடுத்தது மினாவில் தங்குதல். இன்னொரு பகுதி 11, 12, 13 நாட்கள்ல ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் இதை சொல்லுவாங்க. மினாவுல தங்குறது. அடுத்தது ஜம்ரத்துல் அகபாவின் கல்லெறிதல். ஜம்ரா என்று சொல்றது கல்லறிகிற இடம். ஹஜ்ஜில் நீங்க பாத்திப்பீங்களே கல்லறிகிற இடம் தானே. ஜம்ரத்துல் அகபாவின் கல்லெறிதல். அடுத்தது 3 ஜம்ராக்களில் கல்லெறிதல். 3 ஜம்ராக்கள்ல கல்லெறிதல். என்னது 3 ஜம்ராக்கள்? ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலான்னு இருக்குது. சரியா? ரைட். இப்படி இருக்குது. இதுல 6 விஷயத்த நீங்க பாடமாக்கலாம். சரியா? ரைட். இது எல்லாத்தையும் ஒரே மீக்கவே தருவேன். இப்ப கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க. சரியா? என்னென்னு விளங்கிக்கொள்ளுங்க. அதுக்குதான் இப்ப தாரு. மீகாத்தில் நியத்து வைத்தல். ஹஜ்ஜி செய்ய நியத்து வைக்க வேண்டிய இடத்துல நியத்து வைக்கணும். முஸ்தலிஃபாவுல தங்குறது 10ல. தவாஃபுல் விதாவை நிறைவேற்றல், மினாவில் தங்குதல், ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிதல், 3 ஜம்ராக்கள்ல கல்லெறிதல். 3 ஜம்ரா தான் ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா. நான் மறுக்க உங்களுக்கு போட்டு விளங்கப்படுத்துவேன். இது இப்போ சும்மா மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய வாஜிப். இதுல எம்சிக்யூக்கு வரும். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் முடிய அடுத்தது ஹஜ்ஜின் சுன்னத்துகள். இதுலயும் 6 விஷயங்கள் இருக்குது. உங்களோட புக்ல அழகா இருக்குது. சரியா? அதே நான் உங்களுக்கு இதுல சொல்லிட்டு வரேன். நியத்தை வாயால் மொழிதல். நல்லா பார்த்துக்கணும். நியத்து வைத்தல் ஃபர்லு, மீகாத்தில் நியத்து வைத்தல் வாஜிப், நியத்தை வாயால மொழிகிறது சுன்னத். நியத்துக்கு முன் மனம் பூசணும். உங்களுக்கு தெரியும், நியத்து வைக்கிறதுக்கு முன்னால மனம் பூசணும். பூசலாம், அது சுன்னத். நியத்து வச்சதுக்கு பிறகு மனம் பூசுறது ஹராம். ரைட். ஜம்சம் நீர் அதிகம் அருந்தல். சந்தர்ப்பம் கிடைச்சா அதிகமா நாங்க ஜம்சம் தண்ணி குடிச்சுக்கணும். தல்பியா ஓதல். தல்பியான்றது உங்களுக்கு தெரியும். லப்பைக் அல்லாஹும்ம லக்க லப்பைக் என்று ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போய்த்து ஓதுகின்ற ஒரு முழக்கம் உண்டு இல்லையா? ஒரு திக்ர் உண்டு. சரியா? ஆகவே அதைத்தான் நாங்க தல்பியான்னு சொல்லுவோம். ரைட். தல்பியா ஓதும். ரைட். அடுத்தது தவாஃபுல் குதூமை நிறைவேற்ற. நான் சொன்ன 3 தவாஃப் இருக்குது. தவாஃபுல் இபாலா வந்து ஃபர்லு, தவாஃபுல் விதா வாஜிப், தவாஃபுல் குதூம் வந்து என்ன சுன்னத். அதை விளங்கப்படுத்தலாம். மினாவில் தங்குதல் பிற 8ல. சரியா? பிற 8ல மினாவுல தங்குற ஒரு விஷயமும் இருக்குது. இதுதான் ஹஜ்ஜுடைய சுன்னத். இது நிறைய வருது. நான் உங்களுக்கு 6 லேசா பாடமாக்குறதுக்கு 6 போட்டிக்குது. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு எந்தெந்த இடங்கள்ல துவாக்கள் ஓதணுமோ அந்தந்த இடங்கள்ல துவாக்களை ஓதிக்கொள்ளல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரைட். அப்ப நீங்க 6 ஞாபகம் வச்சுக்கொண்டா பெரிய விஷயம். ரைட். இது வந்து ஹஜ்ஜுடைய சுன்னத்துகள் நாங்க சொல்லுவோம். அப்ப ஹஜ்ஜுடைய ஃபர்லு, ஹஜ்ஜுடைய வாஜிபு, ஹஜ்ஜுடைய சுன்னத். ரைட். இப்ப நாங்க சரியா இப்ப வருவோம். இன்னும் கொஞ்சம் அவதானிங்க. இப்பதான் உங்களுக்கு இதே மாதிரியான ஷார்ட் கட்டை சொல்லி தர போகிறோம். சரியா? ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு நீங்க ஃபர்லு கொப்பியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்லு, அதே போல 2வது வந்து வாஜிப், அதே போல 3வது வந்து சுன்னத். சரியா? நிறைய புள்ளகளுக்கு இதுல பிரச்சனை வாருது. சரியா? ஒரு 6 நாங்க ரெடி ஆகிக்குவோம். சரியா? இது வாஜிபா ஃபர்லா சுன்னத்தான்னு குழம்புறது. அதான் உங்களுக்கு நான் டெஸ்டுக்கு இதை உங்களுக்கு லேசான முறையில
இன்னைக்கு சொல்லித்தர போகிறோம். ரைட். அதுல முதலாவது சரியா? ரைட். அதுல நாங்க முதலாவது பகுதியை எடுப்போம். சரியா? அதாவது நீயத். பாத்துக்கிறீங்க. நீயத். நீயத் வந்து 3க்கும் வரப்போகுது. சரியா? நீயத் என்னது? ஒண்ணு பரல் வந்து என்ன? நீயத்து வைத்தல். சரியா? பரல் வந்து நீயத்து வைத்தல். நீயத்துல மூணுலே வரும். வாஜிப் வந்து மீகாத்தில் நீயத்து வைத்தல். சரியா? மீகாத்தில் நீயத்து வைத்தல். மீகாத்தில் நீயத் வைத்தல். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சுன்னத் வந்து நீயத்தை வாயால் மொழிதல். சரியா? நீயத்தை வாயால் மொழிதல். நீயத்தை வாயால் மொழிதல். ஓகே, இது மூணுலயும் இருக்கிற விஷயம். சரியா? இந்த நீயத் என்ற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. மூணுக்கும் போட தெரியும். அப்ப நீயத்து வைத்தல் வந்து ஃபர்லு, மீகாத்தில் நீயத் வைத்தல், நீயத்து வைக்க வேண்டிய இடத்துல நீயத்து வைக்கிறது வந்து வாஜிப், நியத்த வாயால மொழிகிறது வந்து சுன்னத். இது குழம்பிடக்கூடாது. நியத்த வாயால சொல்றது சுன்னத். ஓகே, இப்ப நீயத் முடிஞ்சு 3க்கும் போட்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப ரெண்டாவது வரப்போறோம். இது முதலாவது தானே. ரெண்டாவது நாங்க வருவோம் உங்களுக்கு லேசிக்கு தவாஃப். சரியா? தவாஃப் என்ற விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது தவாஃப் என்ன? கௌபத்துல்லாவை வலம் வருது இல்லையா? 7 முறை வலம் வாரது ஒரு தவாஃப். தனது கைய இடது கைய கௌபாவோட பக்கமா எடுத்துக்கொண்டு இப்படி சுத்துறது. சரியா? 7 முறை வலம் வாரு. இப்படி சுத்துறது இல்ல, இந்த மாதிரி. அப்ப தவாஃப் வந்து வலம் வருது. இப்ப இதுல 3 இருக்குது. ஒண்ணு சொல்லுவாங்க பரலுக்கு வந்து இஃபாலா, தவாஃபுல் இஃபாலா போட்டு கொடுங்க. நான் போடுற மாதிரியே அந்த எழுத்த போடுங்க, இஃபாலா. சரியா? அடுத்தது வாஜிப் வந்து விதா, தவாஃபுல் விதா என்று சொல்லுவாங்க. தவாஃபுல் விதா. சுன்னத் வந்து தவாஃபுல் குதும். இன்றைக்கே பாடமாகிருங்க. ரைட். இஃபாலால பொறுத்த வரைக்கும் இந்த இங்கனைக்கு வந்து பானா இர்ரன்னா இல்லன்னா போட்டுடுங்க. அப்ப வந்து இங்க பரலு தானே இஃபாலா விளங்கிக்கு போகுது. சரியா? இஃபாலான்றது அதே தான். அந்த 2 டொட்டை வச்சுட்டா கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? இபாதா பர்லு, தவாஃபுல் இஃபாதா பர்லு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி போட்டுட்டா அது வந்துடும். விதாக்கு போட்டுக்கொள்ளுங்க, வானா. விதா வாஜிப், விதா வாஜிப், விதா வாஜிப். குதும் வந்து சுன்னத், அது இல்லாத சுன்னத். சரியா? இந்த 3 தவாஃபும் எக்ஸாம்ல குழம்புறது. தவாஃபுல் இபாதா, பர்லா, வாஜிபா, சுன்னத்தான்னு குழம்பு. அப்ப உங்களுக்கு லேசிக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது இந்த ஐக்கு இஃபாலான்னு போட சொன்னேன். சரியா? இஃபாலான்னு போட்டா இங்க நீங்க இப்படி 2 டொட்டை வச்சுடுங்க. அப்ப ஃபர்லு, இஃபாலா ஃபர்லு. ஓகே தானே? ஆமா. ரெண்டாவதுக்கு சொன்னேன் விதா. விதான்னா நீங்க எனக்கு போடணும். விதால வான இருக்கிறதால வாஜிப் ஞாபகம் வச்சுக்கணும். விதா வாஜிப், விதா வாஜிப். அடுத்தது வந்து குதும். குதுமை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் இல்லாததானே, அப்போ ஒரு சுன்னத். சரியா? நீங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபர்ல் ஒண்ணு நீக்குது, ஃபர்லான தவாஃப் ஒண்ணு நீக்குது, வாஜிபான தவாஃப் ஒண்ணு நீக்குது, சுன்னத்தான தவாஃப் ஒண்ணு நீக்குது. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இது ரெண்டாவது தவாஃபை முடிச்சிட்டோம். சரியா? இது ஒண்ணுக்குள்ள ஒன்று சிக்கிறதால தான் உங்களுக்கு லேசா ஒரே மிக்கவே நான் எடுத்துடுறேன். ரைட். இடையில 10 நிமிஷத்துல கட் ஆகும், திருப்பி ஜாயிண்ட் ஆகுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். கவனமா பார்க்கணும், தங்குதல். சரியா? தங்குறது, தங்குற விஷயம் இது. சரியா? ரைட். அதை உங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துறேன். தங்குதல், தங்குதல். ரைட். தங்குதலுக்கு அரபுல சொல்லுவாங்க வுகூஃப்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, வுகூஃப். தங்குதலுக்கு வந்து வுகூஃப்னு சொல்லுவாங்க. ரைட். இதுல வந்து 3 இடத்துல தங்குவாங்க. அரஃபாவில் தங்குதல் ஒன்று, அரஃபாவில் தங்குதல். அடுத்தது முஸ்தலிஃபாவில் தங்குதல். அரஃபாவில் தங்குதல், முஸ்தலிஃபாவில் தங்குதல், மினாவில் தங்குதல். சரியா?
அரஃபாவில் தங்குதல் ஃபர்லு, முஸ்தலிஃபாவில் தங்குதல் வாஜிப், மினாவில் தங்குதல் சுன்னத். சரியா? அரஃபாவில் தங்குறது வந்து உங்களுக்கு தெரியும், துல்ஹஜ் பிறை 9 அரஃபா வெளியில தங்குவோம். சரியா? துல்ஹஜ் பிறை 10 மினா முஸ்தலிஃபாவில் தங்குவோம். சரியா? துல்ஹஜ் பிறை 10ல முஸ்தலிஃபாவில் தங்குவோம். அதே நேரம் துல்ஹஜ் பிறை 9 இரவு. சரியா? 9ஆம் நாள் இரவு, 8ஆம் நாள் மினாக்கு போயிட்டு 9ஆம் நாள் இரவு தர நைட். அப்போ 9ஆம் நாள் இரவு மினால தங்குறது சுன்னத். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப தங்குறது அரஃபாவில் தங்கல், முஸ்தலிஃபாவில் தங்கல், மினாவில் தங்கல். ரைட். இப்ப நான் மறுக்க எடுக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப தங்குது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? அரஃபா. அரஃபால தங்குறது டே டைமா, பகல் பொழுதுல. சரியா? பிறை என்ன? பிறை 9. அரஃபா ஹாஜிகள் வந்து அரஃபா மைதானத்துல தங்குவாங்க. நாங்க அந்த நாளும் நோன்பு பிடிப்போம், அரஃபா நோன்பு பிடிப்போம். ரைட். அதே போல இன்னைக்கு நாங்க பார்த்தோம் முஸ்தலிஃபா. சரியா? முஸ்தலிஃபா தங்குறது வந்து இரவு. சரியா? முஸ்தலிஃபாவோட தங்குறது 10ஆம் நாள் இரவு. அது வந்து வாஜிப். சரியா? அதே போல சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் மினாவுல தங்குறது, அது வந்து பிறை 9 இரவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 9ஆம் நாள் இரவு. அப்ப இங்க 9 9 2 வரும். 9ஆம் நாள் பகல், 9ஆம் நாள் இரவு. சரியா? அப்ப 8ஆம் நாள் பெய்த்து மினாவுல டே டைம் தங்கி அதே நைட் வந்து 9ஆம் நாள் இரவு. சரியா? ரைட். அப்ப இதுதான் தங்குதலோடு தொடர்பான பகுதி. சரியாப்பா? அப்போ இப்ப இன்னைக்கு 6 3 முடிச்சிட்டோம். 6 3 நாங்க முடிச்சிட்டோம். இப்ப இனி ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ல இருக்கிற மத்த பேலன்ஸ் சும்மா போட்டுக்கொள்ளும். சரியா? அதுல உங்களுக்கு தெரியும் வரிசை கிரமமாக. அப்ப இன்னைக்கு இன்னொன்னு வரும், அதாவது சஇ செய்தல், சஇ தொங்கோட்டம் ஓடுதல். அடுத்தது தலைமுடி நீக்குதல், அதாவது என்ன சொல்லி ஹல்குன்னுவாங்க. சரியா? தலைமுடி நீக்குதல் வரிசை கிரமமாக செய்தல். இதோட 6 வந்துட்டு, ஃபர்ல 6 வந்துச்சு. இதுகள் தான் அந்த ஒன்றுக்குள்ள ஒன்று சிக்கிறது தான் நான் தனியா போட்டிக்கிறேன். இது வேற ஒன்றுக்கும் வராது. சரியா? அப்ப சஇ செய்தல், தலைமுடி நீக்குதல், வரிசை கிரமமாக செய்தல் இந்த ஃபர்ல முடிஞ்சு. சரியா? ஃபர்ல முடிஞ்சு. அப்ப என்ன வாஜிப்க்கு என்ன இது? இந்த 3 போடணும். சரியா? சுன்னத்துக்கு இந்த 3 போடும். ஓகே. இப்ப வாஜிப தான் 3 போடதான் மிச்சம் கவனமா இருக்கணும். சரியா? ரைட். அப்ப வாஜிப்ல மீதி 3 நல்லா பார்த்துக்கணுங்க. இந்த 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குறதுக்கு தானே. ரைட். அதே மாதிரி 11 12 13ல மினாவில் தங்குதல், அதையும் போட்டுக்கணும். வாஜிப்ல 2 இடத்துல தங்கணும். 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குறது, 11 12 13ல மினால தங்குவாங்க. ரைட். முஸ்தலிஃபாவுல தங்குறது, மினால தங்குறது. ஓகே. ரைட். இங்க அவதானிங்க. சரியா? Yeah. இப்ப வாஜிப்ல சரியா? ரைட். 1 2 3 4 வந்துட்டு. சரியா? ரைட். அப்ப மினாவில் தங்குதல் 1 2 3 4 வந்துச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. சரியா? வாஜிப். இப்ப இது வந்து சரியா கல்லெறியத்தோடு சம்பந்தப்பட்டது. சரியா? நாங்க பார்த்தோம் 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குறே தானே. அதே 10ஆம் நாள் சரியா ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்துல 7 கற்களை எறிதல், அதே 10ஆம் நாள். ரைட். அதே போல 11 12 13ஆம் நாள்ல ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலால 7 கற்கள் எறிதல். கல்லெறிதே 2 இருக்குது இதே நாள்ல. சரியா? கல்லெறிதே 2 இருக்குது இதே நாள்ல. இது நான் உங்களுக்கு மறுக்க போடுறேன், பார்த்து விடுங்க. லேசா விளங்கிட்டு திருப்பி வருவோம். சரியா? 10ஆம் நாள் எங்க நீங்க தங்குவீங்க? முஸ்தலிஃபாவுல தங்குவீங்க.
இரவு. சரியா? அதுக்கு பிறகு 10ஆம் நாள் டே டைம்ல 7 கற்கள் அடிக்கணும். எங்க அடிப்பீங்க? 3 ஜம்ரா. கல் அடிக்கிற இடத்துக்கு சொல்லுவாங்க ஜம்ரான்னு சொல்லுவாங்க. ஜம்ரா. சரியா? அந்த 3 இடம் வந்து ஒண்ணு வந்து ஜம்ரத்துல் அகபா. சரியா? ரெண்டாவது ஜம்ரத்துல் உஸ்தா. மூணாவது ஜம்ரத்துல் ஊலா. அப்படி 3 இருக்குது. சரியா? இந்த 3 இடம் இருக்குது. நீங்க கிணறு மாதிரி கட்டி இப்படி கல் அடிக்கிறதுக்கு இப்படி இடம் இருக்குது. ஹஜ்ஜில் நீங்க பார்த்தா விளங்கும். அப்ப 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அகபால முஸ்தலிஃபாவுல தங்குற 10ஆம் நாள் டே டைம்ல ஜம்ரத்துல் அகபால 7 கற்களை அடிக்குது. அது முடிஞ்சு. அதுக்கு பிறகு 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள். இதை சொல்லுவாங்க ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். இந்த 3 நாட்களையும் மினாவுல தங்குவாங்க. மினாவுல தங்குவாங்க. சரியா? மினால தங்கி இந்த 3லயும் கல்லடிப்பாங்க. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா. ஃபர்ஸ்ட் நாள் 3 இடத்துலயும் கல்லடிப்பாங்க 7 கற்கள். 12ஆம் நாள் 3 இடத்துலயும் கல்லடிப்பாங்க 7 கற்கள். 13ஆம் நாள் 3 இடத்துலயும் கல்லடிப்பாங்க 7 கற்கள். சரியா? அப்ப இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குற மாதிரியே ஜம்ரத்துல் அகபால 7 கல்லடிக்கணும். 11, 12, 13 மினாவுல தங்குற மாதிரியே ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலான்ற இடத்துல 7 கற்கள் அடிக்கணும். ரைட். இப்ப பாருங்க, அது முடிச்சு. சரியா? உங்களுக்கு லேசா நாங்க அப்ப பார்த்தோமே. ரைட். அப்ப இன்னைக்கு அதுல பார்த்தா அது அவ்வளவு வந்துச்சு. சரியா? இது வாஜிப் தானே. இது வாஜிப் அட்டவணை. நீங்க இதே மாதிரி எழுதி கொள்ளுங்க, லேசி உங்களுக்கு. அப்ப 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குறது. அதே 10ஆம் நாள் வந்து என்ன செய்வாங்க? ஜம்ரத்துல் அகபால 7 கற்களை அடிப்பாங்க. சரியா? அதே மாதிரி 11, 12, 13ல மினாவுல தங்குறது. அதுல ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தால 7 கற்களை அடிப்பாங்க. இப்ப ஹஜ்ஜுடைய சரியா வாஜிப் முடிச்சு. இப்ப இனி சுன்னத்தான் இருக்குது. ஹஜ்ஜுடைய சுன்னத்து பாருங்க. ஹஜ்ஜுடைய சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பாருங்க, நியத்து புது மினான்னு தங்க. இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுல வந்து என்ன சொல்ல வந்தா மற்றது நிறைய சுண்ணத்து இருக்குது நார்மலா போட்டு. சரியா? இதுல பாருங்க தல்பியா ஓதல், அது ஒரு சுன்னத். அதே போல மகாமு இப்ராஹிம், மகாமு இப்ராஹிம் என்ற இடத்துல 2 ரக்காத் தொழுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்று கட்டின கால், அவங்களோட கால் அச்சு பட்ட இடம், அதுல 2 ரக்காத் தொழுவாங்க. சரியா? அடுத்தது போடுவாங்க ஜம்சம் தண்ணியை அதிகமாக அருந்தல். இதெல்லாம் சும்மா எழுதணும். சரியா? ஜம்சம் தண்ணி அதிகமா அருந்தல் நியத்துக்கு முன்னால வாசம் பூசிக்கொள்வது. அடுத்தது ஒவ்வொரு கிரிகையை செய்ய முன்னாலையும் குளிக்க இயலுமாய்ந்தா குளிச்சு கொள்றது. இப்படி நிறைய சுண்ணத்திக்கு ஒரு 6 தெரிஞ்சா அவங்களுக்கு போதும் எக்ஸாம். சரியா? 6 தெரிஞ்சா போதும். அப்ப நியத்தை வாயால் மொழிதல், தவாஃபுல் குதூமை நிறைவேற்றல், மினாவுல 9ஆம் நாள் இரவு மினால தங்குறது, தல்பியா ஓதுறது, மகாமு இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுகிறது, ஜம்சம் தண்ணி குடிக்கிறது. இப்படியான பல விஷயங்கள் இதுல வரும். இப்போ உங்களுக்கு இதுல மாஷா அல்லாஹ் பரலு வாஜிப் சுன்னத்துல என்ன கேள்வி கேட்டாலும் கிளியரா இருக்கும். சரியா? நீங்க நோட் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழம்பிக்கல கூடாது. சரியா? கேட்டு வரும். ஹஜ்ஜுடைய வாஜிபில் அடங்காதது என்று போட்டு வரும். ஹஜ்ஜுடைய பரலில் அடங்குவது இப்படி போட்டு வர எக்ஸாமுக்கு குழம்பிக்கல கூடாது. சரியா? அதனாலதான் நான் உங்களுக்கு லேசான முறையில